கார்மேகம், யாரை நீ இழுத்து கொண்டு வந்திருக்கிறாய்? மாமா, நம்மை கூட்டத்தோடு கத்தி இழுத்து போக வந்தவனை வெட்டி இழுத்து வந்திருக்கிறேன். பார்த்தீர்களா? இவன் யார் தெரியுமா? இவன் யார் என்று தெரியாதே. இவன்தான் தளபதியின் மகன் குணசேகரன். அப்படியா? செம்பகவள நாட்டின் தளபதி மகேந்திரனின் மகன் இவன். நான் நம்பவே இல்லை. அவன் வீரன், வீராதி வீரன், வீரர்களுக்கெல்லாம் தலைவன் என்றும் போர்க்களத்தில் சிங்கம் என்றளவா கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான் மாமா. ஆனால் வாள் எடுத்து வட்டத்திற்குள் வட்டமிட்டேன் பாருங்கள். அவன் பயந்தே விட்டான். இந்த கார்மேகத்தின் கத்தி வீச்சில் கதி கலங்கி செய்து விட்டேன். இன்னும் சொல்லப்போனால் கண் கலங்கவும் செய்து விட்டேன். உண்மையாகவா? கேட்டு பாருங்கள் என் நண்பனை. நாகதேவன் கார்மேகத்தின் நண்பனை பார்த்தான். அவன் மௌனமாகவே இருந்தான். உன் நண்பனின் இந்த மௌனம் ஒன்று போதுமே உன் வீரத்தை சொல்ல. கார்மேகம், நீ என் தங்கை மகன் என்பதைக் கண்டு உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். இத்தனை பெரிய ஆற்றல் பெற்ற இந்த மாவீரனையே ரத்தம் சிந்த வைத்து விட்டாயே. உன்னை என்ன சொல்லி பாராட்டுவது, எப்படி புகழ்வது என்றே தெரியவில்லை. எல்லாம் உங்கள் ஆசையும் அன்பும் தன் காரணம் மாமா. சின்ன வயதில் என்னை கோழை என்று கூறுவீர்களே, ஞாபகம் இருக்கிறதா? இன்று மட்டும் என்ன நீ? இன்றும் கோழை என்று கூறுகிறீர்களா மாமா? அப்படி கூறினால் தான் வாளெடுக்க தெரிந்தவன் என்று சொல்லிவிடுவாயே. என்ன மாமா சொல்கிறீர்கள்? முட்டாள் வீரத்தின் ஈடு இணையற்ற இலக்கணம் சொல்லி விம்மி பூரிக்கும் இந்த வீரமறவன் நாகதேவனின் பேருக்கும் புகழுக்கும் நொடி பொழுதில் களங்கம் கற்பித்து விட்ட கொடியவனே, என் கண்முன் நில்லாதே. நாய் பார்த்து சிரிக்கக்கூடிய உன் கார்மேகம், யாரை நீ இழுத்து கொண்டு வந்திருக்கிறாய்? மாமா, நம்மை கூட்டத்தோடு கத்தி இழுத்து போக வந்தவனை வெட்டி இழுத்து வந்திருக்கிறேன். பார்த்தீர்களா? இவன் யார் தெரியுமா? இவன் யார் என்று தெரியாதே. இவன்தான் தளபதியின் மகன் குணசேகரன். அப்படியா? செம்பகவள நாட்டின் தளபதி மகேந்திரனின் மகன் இவன். நான் நம்பவே இல்லை. அவன் வீரன், வீராதி வீரன், வீரர்களுக்கெல்லாம் தலைவன் என்றும் போர்க்களத்தில் சிங்கம் என்றளவா கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான் மாமா. ஆனால் வாள் எடுத்து வட்டத்திற்குள் வட்டமிட்டேன் பாருங்கள். அவன் பயந்தே விட்டான். இந்த கார்மேகத்தின் கத்தி வீச்சில் கதி கலங்கி செய்து விட்டேன். இன்னும் சொல்லப்போனால் கண் கலங்கவும் செய்து விட்டேன். உண்மையாகவா? கேட்டு பாருங்கள் என் நண்பனை. நாகதேவன் கார்மேகத்தின் நண்பனை பார்த்தான். அவன் மௌனமாகவே இருந்தான்.